ஆள்றாங்க அவங்கள பார்த்து. ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். ரன்னிங் சம வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 42 கிலோமீட்டர், அதாவது ஃபுல் மேரத்தான். எதுக்குன்னா இந்த வருஷத்துக்குள்ளே சிவகங்கையிலேருந்து மதுரை வரையும் ரன்னிங்லேயே போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக தட்டி போய்கிட்டே இருந்தது. அதுக்குள்ள நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபார்மில் இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வேளை வந்து போக முடியாமல் போயிடுச்சு. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கும்போது அந்த டெல்லி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வருஷத்தை விட்டால் இன்னும் ஒரு 4 நாளில் நம்ம கொல்கட்டா கிளம்புறதுனால வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டால் வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம். இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு இது. ஏன்னா அது மாதிரி ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் பார்த்தோம்னா 2025 ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். நம்ம மட்டும்தான் ஊருக்குள்ளே விளாத்துறோம் பார்த்தா 3-4 மணிக்கெலாம் நிறைய பேர் விளாத்துறாரு. டீ கடையை தேடி பேய் மாதிரி ஜாம்பி மாதிரி தெரியுறாங்களே. வந்தாச்சு, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நடு ரோட்டில் நிற்கிறோம். இன்றைக்கி எப்படியாச்சும் மதுரை வரையும் போயிடணும். அதனால தான் முன்னாடியே வாய் விடலை. ஒருவேளை பாதிலே நின்றுட்டா. பின்னாடி தெரியுதுல லைட்டு, இந்த லைட், இந்த மாதிரி லைட்டு தான் நம்ம கிரவுண்டில் வைக்கணும். யாராச்சும் டொனேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் 4 மணிக்கெலாம் அந்த மாதிரி ஜாக்கெட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே நடக்கவும் போலீஸ் பார்த்துட்டு அப்படி நின்று பார்த்துட்டு போகிறாங்க. யாரா கிறுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாழைப்பழம், இடபிள்யூ ஒரு ஸ்கூப் போட்டு குடித்தேன். அப்புறம் பின்னாடி வந்து இந்த இடத்துல பாட்டில் வச்சோம்னா வாட்டர் பாக்கெட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அது வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குது. ஓடும்போது ஓடி பார்த்தேன், ஓடும்போது மேலே எங்கேயும் பவுன்ஸ் ஆகி ஓட முடியல. ஸோ அதனால் எடுத்து பின்னாடி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஜிப்பு இருக்குது, அதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன். உள்ளக்க ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன். ஓடி முடிச்சதுக்கப்புறம் அதை போட்டு இதோட பஸ்ஸில் ஏறினோம்னா அவ்வளோதான் மாதிரி. நம்ம மதுரையிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா நம்ம ஊர்னா பரவாயில்ல, ஏதாவது நமக்கு எப்படின்னு தெரிஞ்சால் இருப்பாங்க எப்படியும் பஸ்ஸில், ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. மதுரையில் போயிட்டு முக்கியமாக அந்த ஆடுகளம் படத்தில் தனுஷ் வந்து இப்போ டிராஃபிக்லாம் வண்டி மேலே 2 ஆடுவாப்புல, அது மாதிரி ஒரு ஆட்டத்தை போடணும்னு ஆசை. ஏன்னா போய் மதுரை ரீச் ஆனதுக்கப்புறம். ஹலோ, காசு இருக்குது, 200 ரூபா இருக்குது. போகும்போது வா, பஸ்ஸுக்கு தானே திருப்பி. வாழைப்பழத்தை முன்னாடியே சாப்பிட்ருவோம், இல்லாட்டினா ஓடும்போது அது உள்ள குடல் வழியாக கீழே போய் சிறுகுடல்லேருந்து பெருங்குடலுக்கு போகிறதுக்குள்ளே அது எதுலையாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். விழாவை பிடிச்சி வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்க்குறேன் அவ்வளோ ஓட முடியுதுன்னு. சரி, ரைட்டு. தண்ணி வச்சிருக்கியா? தண்ணியும் எலக்ட்ரோலைட்டும் உள்ளே இருக்குது. நல்லா இருக்கா போட்டா? இது உள்ளே வச்சா ஓட முடியலடா. நான் வந்துட்டு திருப்பி போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து பின்னாடி வச்சுட்டு உள்ளக்க இருக்குது. வெயிட்டாக இருக்குது. ஓடுறது கஷ்டம் தான். இதை வச்சுட்டு ஓடுறது. அந்த டியூப் மாதிரி இழுக்கிறது இருக்குது, அதுதான் பெட்ரு. இதில் பாட்டில் வச்சுருக்கியா? அந்த ரப்பர் கேன் அதுக்குள்ளே கிடக்குது. அதை எடுத்து குடிக்கணும். இப்போ கையில் நிறையா பொருள் இருக்குது. இப்போ வந்து யூனிவர்ட் ஜெல்லு 180 கேலரி இருக்கிறது ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிறேன். டைம் என்ன ஆகுது அப்படின்னா மணி 4:17 ஆச்சு. சிங்கம் எப்படி சூப்பராக இருக்கா? ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணுவோமா? குளிருது. வந்தப்போ கூட ஒன்றும் தெரில, கொஞ்சம் நேரம் இருக்கும், கையெல்லாம் அப்படியே விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. 18 டிகிரி இருக்குடா. 18 இருக்குது. கொடைக்கானல் மாதிரி இருக்குது. லைட் இருக்குது. லைட் இருக்கா? லைட் இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே லைட்டாக வாங்க பிள்ளை வர்றேன். என்ன மியூஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? 5:30 தான் ஃபுல்லாக. 5:30 தானே? 500 மீட்டருக்கு 6ல் கூட ஓடுவோம். இப்போ என்ன 8 மணி ஆகி போகும். 8 விளையிடும் முடிக்கிறதுக்கு. உடனே நான் 3 மணிக்கு வர சொல்லிவிட்டு நீ 4 மணிக்கு நான் ரெடி ஆனேன்னா அதுக்கு வேறு கற்றுவேன். ஒரு 6 கிலோமீட்டர் வர போகிறோம். ஷூலேஸ் வேறு வந்துருச்சு. வேட்டையாடிட்டு போயிடுவேன். சம்மன் இருக்கணும். 11.5 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். என்னாச்சு? பாதி 50% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வா 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 வா
இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் ஓடணும். இருபத்தி 6 கிலோமீட்ரு, இன்னும் சொல்ல போனால் 16 கிலோமீட்ரு, ஒரு 25% இருக்குது. எனக்கு மசில் சோர்னஸ் ஆயிடுச்சு, ஃபெட்டிக் ஆயிடுச்சு. 32க்கு அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும் எனக்கு. பூந்தியை கிராஸ் பண்ணி சக்குடின்ற ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அதை தாண்டும் போது 30 கிலோமீட்டர் ஆயிரும். அதுலேருந்து கீழடி வழியாக போய் மதுரையை ரீச் பண்ணுறதுக்கு மதுரை தெப்பக்குளம் அங்கே தான் போகிறோம். ஒரு 8:15 to 8:30 அந்த டைம் அரைவல் டைம். இன்னொரு 400 மீட்ரு பாலம், 29 கிலோமீட்டர் முடிகிறதுக்கு. வைகாத்து பாலம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சக்குடின்ற இடத்துல கிராஸ் ஆகுது. எங்கள் ஊரில் மானாமதுரை சக்குடி 2 இடத்துல வைகை கிராஸ் ஆகும். முப்பத்தி 31 ஒரு பாலம் ஏறுறோம். இதுக்கடுத்து இறங்கினா கீழடி தனுசு ஒரு 200 மீட்ரு முன்னாடி போகிறான். எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ ஒரு ஜெல்லு தான் இருக்குது, இந்த ஒரு ஜெல் எடுக்க போகிறேன். போய் உடம்புல சேர்றதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். பாலம் ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு பேஸ் குறைஞ்சிருச்சு. 6:15 வரையும் போனேன், இப்போ 5:45 பழைய பேஸ் வந்தாச்சு. கீழடியை தாண்டிட்டேன். ஆமாண்ணே, அவங்க அப்பா அப்படியே தானே காட்டுறாரு. சரிண்ணே, அந்த நம்பர் கால் பண்ணாரு. சரிண்ணே, அதுலேயே நம்பர் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, நான் கால் பண்ணேன். சரி, உங்கள் பேருண்ணே? எனக்கு சுமார் 15 சரி சரி, சரி, ஓகே. மதுரை வரையும் போய்கிட்டீங்க. அப்படியே வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சாரி, கோத்துக்கிறாங்க, நின்றாவை எடுத்து ஓட முடியாது. அதெல்லாம் இல்லையா? 36 கிலோமீட்ரு முடிச்சாச்சு. 4 2 6 கிலோமீட்ரு மதுரை கிட்ட வந்தாச்சு. மதுரை வந்தாச்சு. மதுரை ரிங் ரோடு 4 கிலோமீட்ரு, 4.5 கிலோமீட்ரு. 38 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கேன். இன்னும் 39.5 கிலோமீட்ரு. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்ரு போய் தெப்பக்குளத்து ஒரு ரவுண்டு அடிக்கணும். 1.5 ரவுண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். தெப்பக்குளம் அநேகமாக 2 ரவுண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். 40 இப்போ தான் வரப்போகுது. சாரி, 41 ஓடிட்டு இருக்கேன். Hey! ஒரு 100 மீட்ரு. யார் ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் அவங்க பார்த்தேன்.
ஏய் இங்கே தான் இருக்காரு மருதம் மாற்று பண்ணுறது இந்த வாங்கிக்கிறோம். முடிச்சிட்டா. இது ஜெல்லு குடிச்சிட்டு மிச்சம் வச்சு லைட்டா காலி ஆகிடும். ஜெல்லு கரெக்டாக 28 கிலோமீட்டர் எடுத்தேன். நீ எத்தனை கிலோமீட்டர் எடுத்தேன்? மறந்துட்டேன். நினச்சேன் மறந்துருக்கேன். தண்ணியை ஊற்றாத கொண்டா வேணும். வாங்கிக்கிறேன். இது நல்லா நடந்த தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னு தெரியல. பரவாயில்ல, மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இனிமேல் மதுரை எங்களுது. ஏன்னா அடுத்து ராமநாடு, திண்டுக்கல், தேனி, வேற என்ன ஊரா சவுத் இருக்கு? திருச்சி. இனிமேல் மதுரை இந்த கோட்டை, சிங்கத்தோட கோட்டை. சிங்கத்தை அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போய் கொண்டு போய் கூண்டுல விட்டுருங்கடா. ஈஸி ரன் பண்ணியிருக்கான், இன்டர்வல் ரன் பண்ணியிருக்கான், ரெக்கவரி ரன் பண்ணியிருக்கான், ஏன்னா அதுக்கடுத்து லாங் ரன் பண்ணியிருக்கான், சூசைட் ரன் பண்ணியிருக்கோமா? சூசைட் ரன் அது ஏன்னா இதுதான் சூசைட் ரன். கொடூரமான ரன்னுங்க. அதாவது செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லக்கூடியதுன்னா இதுதான். எனக்கு நான் ஏன் ஓடணும்னா, ஏன்னா இங்கே பாரு, நான் ஏன் ஓடணும்னா நேற்று பூரா மன உளைச்சலாக இருந்தேன். என்னடா இவனுக்கு எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி மனசை உருகி கல்லாக்கி வச்சுருந்தேன் நேற்று. அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருந்தனால அதை பற்றி யோசிக்கலை. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆக்சுவலாக 25-30 ஓடுறது தான் பிளானு. ஆனால் அந்த மனம் இருக்கு பார்த்தியா, மன அழுத்தம், அதை குறைக்கிறதுக்காண்டி இன்னைக்கு சூசைட் ரன் பண்ணியாச்சு. சூசைட் ரன். இப்போ எனக்கு சொக்கா வச்சுருக்கேன், டிஷர்ட் உள்ளே வச்சுருக்கேன். நம்ம ஆளுக்கு தான் டிஷர்ட் இல்லை. இப்படியே பஸ்ஸில் எங்கிட்ட ஏறுறது, ஒரு டிஷர்ட்டை வாங்கி போட்டுட்டு ஏற வேண்டியதான். பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போட்டு 500 கேலரிஸ் பவுனாக இருக்குது. எனக்கு 4000 மேலே இருக்குது. ஹைட்டு வெயிட்டை பொறுத்து மாறும் அது. இப்போ எங்கே இதில் ஏறிடுவோம், ஆட்டோ கொடுத்து போயிடுவோமா? மாட்டு கடைக்கு சாப்பிட்டுருவோமா? சாப்பிட போயேன், எங்கே என்னை விட்டுட்டு போனேன் அதில் பணம் கொடுத்து வரதுக்குள்ள. ஓடுங்கடா அப்படின்னு கழுத்தெல்லாம் உப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஓடிட்டு வந்ததில் 9:45 ஆகுது. வீட்டுக்கு போக கட்டுறது 10:45-11 இன்னைக்கு அரை நாள் இதுலேயே போயிடுச்சு. போயிட்டு குளிச்சுட்டு நல்லா சாப்பிடணும். அதான் சாப்பிட்டேன், இருந்தாலும் அப்படியே ஒரு நல்லாவே இல்லை. 800 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லைங்க, வேஸ்ட்டு காசு. 2 முட்டை தான், ஒரு பொங்கல், ஒரு முட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, ஒரு லிவர், அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அந்த காசு 800 ரூபாய்க்கு. எப்படியும் சாப்பிட்டாச்சு, காலையில் சரியாயிரும். இப்போ போயிட்டு ஏதாவது எடுக்க சொல்லுவோம். என் மகளுக்கு இன்னைக்கு மொட்டை வர்றது கோடியா இல்லையா? எங்கிட்டு வர்றது, பாடி தான் இன்னைக்கு. மனுஷனே கிடையாது அதெல்லாம். மருமையன் வந்திருக்கான். என்னோட சின்னவனுக்கு பிறந்த நாள். அவனை போய் பார்ப்போம். மாமா இங்க பாரு மாமா. ஹாப்பி பர்த்டேடா மாமா. என்ன முடியிட்டு இருக்கா? என்ன இருக்கும்போது தலைக்கு. இது என்னடா? வா இங்க வாங்க. ஆமா. ஹாப்பி பர்த்டேடா. இவனே. மாமா. மாமா தூக்கு மாமா. தூக்குறேன்டா. அம்மா அடி. மாமா பெல்ட் அடி. பெல்ட். அதுல லைட். ஹாப்பி பர்த்டே மாமா. அப்படியா? மாமா. ஹாப்பி பர்த்டே. தூக்கு. வா. யா. உனக்கு ஆம்ஸ் இருக்கா? வாங்க இறங்கி ஆம்ஸ் காட்டுறா. அதுக்கு வாடா, காட்டுறா அவங்களுக்கு. காட்டுறா. ஏ இங்க பாரு, எப்பா பயங்கரமா இருக்கடா. எனக்கு பாரு மாமா. எப்பாடி சூப்பரா இருக்குடா வெற்றிக்கு. சஞ்சய் நீ காட்டு. ஏய் இங்க பாரு கையெல்லாம். சாய் நீ காட்டு. எனக்கு இருக்குடா, சாய்க்கு இருக்கு. மாமா எனக்கு
எல்லாத்துக்கும் இருக்கு. உனக்கு சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே கை கொடுங்க. தேங்க்ஸ் இங்க பாரு. எனக்கு பாரு. ஏய் லவ்லி ஹாப்பி பர்த்டே இன்னும் முடியல. இன்னும் முடியலையா உனக்குடா?